தங்கச்சியை பாடா படுத்துறீங்க நீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க முகத்தை பார்த்து நான் என்னமோ நினைச்சேன், நீங்க அப்படியா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு புடி ஒரு தங்கச்சியா வள்ளி. மாடு தப்பா பாக்குது. பார்த்து எவ்வளவு அழகாச்சியா வள்ளி. எம்பூட்டு அழகியா. அழக மட்டும் பாரியா, அழக மட்டும் பாரியா, சொல்ல பாத்துறாங்க. சரியா வள்ளி? சின்னதுல பார்த்து இப்பவும் பெருசு பெருசா தெரிஞ்சு. மாப்பிள்ள உங்களை நின்றுகிட்டு செஞ்சா பிடிக்குமா உட்காந்துக்கிட்டு செஞ்சா பிடிக்குமா? அண்ணனா ஏன் தங்கச்சியா? வாரேன், நான் சின்ன பிள்ளைல பார்த்தேன். நீ திண்ணையை பிடிச்சி நடக்கல, உங்கள்கிட்ட சின்ன இது துணியை பிடிச்சி நடந்தல. நான் சின்ன வயசுல அதுல போட்டு வளர்த்தனே. அதான் அது அதுல போட்டு இருமா இருமா ஐயா, இதுலயே உங்க ஒற்றுமை தெரியும். எப்படி தெரியுமா? உங்க 2 பேர் குட்டி படந்து கிடக்குயா மாப்பிள்ள. அது காரணம் என்ன தெரியுமா? குண்டினா இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி இருக்கணுமியா. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நாங்களாம் அன்னபூர்ணி கடையில அரிசி வாங்கி சாப்பிட்டோம். மக்கா தங்கச்சி, தங்கச்சி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எவ்வளவு அழகா இருக்க. போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வாய பாருமா. வாயிலதான் அதுக்கு என்ன பண்றது? ஏமா இப்படி ஒரு மாப்பிள்ள உனக்கு தேவையா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை மருந்து வச்சு கொண்டிருப்பேம்மா. ஏமா இப்படி போய் விழுந்துட்டேமா? காலையில கொல்லுங்கன்னு தேவையே இல்ல. என்கிட்ட சொல்லியிருந்தா அழகான மாப்பிள்ள கூப்பிடுங்க உங்க தங்கச்சிய. உன்னை போய் கல்யாணம் பண்ணதுக்கு மருந்து வச்சு கொண்டிருக்கேங்க அண்ணன். சந்தைக்கு வந்த கிளி சட சொல்லி பேசுதடி. சந்தைக்கு வந்த கிளி உடம்புலையா சொல்லி பூவாடிடும் தேனே, குத்தாலத்து மானே கொத்து பூவாகிடும் தேனே. சந்தைக்கு வந்த கிளி சட சொல்லி பேசுதடி. தங்கமி ஓ மனசு இன்னும் படுக்கலையே. இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளி கொண்டு மாமனு. சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி. சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி. சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கமா. சொல்லவா சொல்லவா ஒன்ற வர சொல்லவா. கல்யாணத்தை பேசி ஒரு பூவாடிடும் தேனே. பேசி கட்ட வேறு நாடி அந்த சும்மா கிடக்காம. அண்ணே தங்கச்சி, தங்கமே தங்கச்சி என்ன வேலையா கூப்பிட்டீங்க? அதோ தெரியுது வெள்ளிமலை. எங்க தெரியுது? அந்த வெள்ளிமலையில இருந்து மானை துரத்தி வந்திருக்காரு மேனத்தை. யார் இவரா? ஆமா. காலையில போய் சொல்லியானா? சரியா? போய் சொன்னா மாடு முட்டை வெள்ளிமலை இருக்கு. தெரியுதாமா? அண்ணே அந்த வெள்ளிமலையில இருந்து மானை துரத்தி வந்திருக்காரு.
ஜோடி கரெக்ட். நீங்களும் உங்க தங்கச்சி ஒரே மாதிரி இருக்கு. அதே 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 சரியா இருக்கு. சரி இவர் தானே ஒரு ஆமா மான தேடி. ஆமா ஆமா. ஏய் யானா இந்த நடப்பாரு. அதானே. எதத்து அண்ணே எதை தூக்க போறாரா யாருனே வர வேறு ஒரு மாதிரி தெரியல. அண்ணே கேளுங்க என்ன தூக்க போறாரு. ஓடுனாலே உனக்கெல்லாம் மூச்சு வாங்க. அண்ணே நடைய பத்தியா நம்ம சண்டியர் மாதிரி இனத்தவர் நம்ம இனத்தவர் மானி தெரிய வந்திருக்காரு. துரத்தி வந்த மானு வெள்ளிமலையில இருந்து ஓடி வந்தது திருத்தி இதுக்குள்ள உள்ள ஓடிடுச்சு. சரிங்களா நம்ம இடத்துக்குள்ள. ஏய் அண்ணே நீ ஏய் நீ மாலை பாத்தியா? இல்லப்பா இல்லப்பா. இந்த புள்ள ஃப்ரெண்டே பார்க்கல. அப்புறம் ஏன் சொல்லி அனுப்ப முடியாதா வர? சொன்னோம்ல அவர் இங்கே தான் இருக்குங்கிறாரு. பிடிவாதமா இருக்கு. ஏன் இந்த புள்ள கூப்பிடுற ஏன் கூப்பிடுறாரு என்னமோ தெரியல. அவங்க அடுக்கல ரகசியம் பேச. ஏய் அண்ணே வேற ஒண்ணும் இல்ல. வேடிக்கை பார்க்கற வெக்கம் இல்லாம தப்பா நினைக்காத. ரூம் நம்பர் கேட்பாரு. அத ஒண்ணே. ஏய் சரிங்க வா. சரியா அண்ணே அவட்ட சொல்லிட்டு தங்கச்சி பத்தி எடுத்து சொல்லு. என்னடா சொல்லு. என்ன பேசுற? கேட்டு கேட்டு இல்லன்னு சொல்லிட்டேன். ரகசியம் பேசுறாரு போய். ஒண்ணுமில்ல. சரி போயிட்டு வரேன். அவர் என்னை பத்தி சொல்லிட்டு தங்கச்சி பத்தி சொல்லிட்டு போயிட்டு வா. என் தங்கச்சி கிட்ட வீர அமிச்ச வாயா நான் சொல்ல கேளியா. தள்ளுமே. சரியா ஒண்ணு என் தங்கச்சி கிட்ட மான கேளு. மானை கொடுத்தா புடி. இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவகாமி அங்கே மல்லா கடிச்சு படுத்து கிடப்பா. அவளை 2 புடி போயிட்டு வரவா. மத்திப்ப பூஜை வைக்க பூஜை வருக. தாங்கள் வந்த நோக்கம் ஏதோ ஒரு மனை தெரிய வந்ததாக அண்ணனும் தோழியும் முறைத்தார்கள் என்றாலும் தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்கள் ஊர் பெயர் போன்ற விவரங்களை எனக்கு தெளிவாக எடுத்து சொன்னா என்னால் முடிந்த உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் விழுவரே. வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானே, வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானே, வண்ண தமிழகத்தின் உளமை தராமல் வந்தாரை வரவேற்கும் பாங்குறையாமல் இந்த எண்ணத்தின் கவனமில்லாமல் இன்னாரென்று இடம் தெரியாத என்னை வருக வருகன வரவேற்ற வன வேடுள்ள மாதரசே, இன்று வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்த உடனே எப்படியும் பிடிக்கும் என்ற எண்ணம் கொண்டேன். மான் ஓட ஆரம்பித்தது. மான் ஓடுனா விடுவனா? மான் ஓட நான் ஓட, மான் ஓட நான் ஓட, இப்படி மாறி மாறி ஓடி வரும்பொழுது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு உங்கள் அனுமதி மட்டும் வேணும். என் மானை எப்படியெல்லாம் எட்டி பார்க்குன்ற ஒரு சிறப்பை சொல்கிறேன் கேளுங்க. எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு பெட்டை மாடம்மா, அம்மா வள்ளியம்மா, இது சொட்ட வாழ குட்டி தானம்மா. எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, அம்மா வள்ளியம்மா, இது சொட்ட வாழ குட்டி தானம்மா. காணில் வாழும் ஆண்களை போல் காணுமானல்ல, காணில் வாழும் ஆண்களை போல் காணுமானல்ல, இது கண்ணியம்மா தவம் பண்ணியம்மா, இது கண்ணியம்மா தவம் பண்ணியம்மா, மரணையே தினம் நினைத்து பிழைக்குமானம்மா, இது உண்மையம்மா கிடைத்தால் நன்மையம்மா. மான் வந்ததம்மா, மானை தந்திடம்மா, எட்டி எட்டி பார்க்கிறம்மா. வேடர் ஜாதி வழக்கம் என்ன நீயே சொல்லம்மா. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அள்ளி. வேடர் ஜாதி வழக்கம் என்ன நீயே சொல்லம்மா, கை கொள்ளணுமா இல்லை கை கொள்ளணுமா இல்ல கொள்ளணுமா, கை கணக்கு தப்பிய குணத்துக்குள்ளே நுழைந்த மானம்மா, இதை தந்திடமா மிக தந்திரமா, இதை தந்திடம்மா மானை தந்திடம்மா, எட்டி எட்டி பார்க்குதம்மா, கட்டி முத்தம் கேட்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, வள்ளியம்மா, இது சொட்ட வாழ குட்டி தானம்மா. ஆக மானை பிடிக்கும்
காவல எங்க அண்ணன், 2வது காவல தோழி பெண்ணு, 3வது காவல நான் இருக்கேன். 3 பேர் காவலை மீறி உங்க மானாகப்பட்டது உள்ளே நுழைஞ்சிட்டு சொல்றீங்க. உங்க மானங்க வரல, பொய் சொல்ல வேண்டிய வேற எங்கேயாவது போய் மானை தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் காவலை பார்த்துக்கிட்டு காவல் வீணாக இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் பேசுறதே பொய் தானே, அப்புறம் என்ன? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் பட்டை ஓட்டிருக்கேன், பட்டை போட்டா நீங்களும் பட்டை அடிச்சிருக்கீங்க. 2 பேரும் பொய் சொல்லுவோமா? நல்லா பேசுறீங்களே. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தகப்பன் சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுதான் எடுக்கணும். தகப்பன் சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுதான் எடுக்கணும். தகப்பன் சொத்தா இருந்தா தான் கேட்டு எடுக்கணும். ஆத்தாடி தகப்பன் சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுதான் தடவணும். அப்பா அதனால என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இடம் உங்க இடம். உங்க இருங்க, இடம் என்னுடைய இடம், இடத்தோட தலைவி நானு. என் இடத்துல என்ன இருக்கு இல்லன்ற விஷயம் எனக்கு தான் தெரியும். அப்ப நான் சொல்றது கிட்ட பேசாம ஓடி போயிருங்க. ஏன் என் மான எது நீங்க வச்சிருக்கீங்களா? மான ஏன் இப்படி படபடன்னு பேசுறீங்க? உங்க மான எனக்கு எதுக்கு? ஏன் இப்படி படபட எனக்கு எதுக்கு? இருமா விவரத்தை சொல்றேன் கேட்ட. நான் வேலை காவல் வீணாகிட்டு இருக்கலாம். காவல் பார்க்கணுமா இல்லையா? சும்மா உங்க அண்ணன் காவ காக்குறாரா? ஆமா, எல்லாருமே தான். உங்க அண்ணன் என்ன வரைக்கும் காவலா காத்தாரு? என்ன பண்ணாரு? என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சாரு? ஊர்க்காரர்கிட்ட கேட்டு பாருங்க. என்ன செஞ்சாரு? அவர் காவலா காத்தாரு, எம்புட்டு வேலை பார்த்திருக்காரு. அவர் போற ஊர்ல நல்ல இடம் உங்க இடம். உங்கள்ட்ட சொல்லாம செஞ்சு விட்டேன்னா வருத்தப்படுவீங்க. சொல்லாம என்ன அப்படி செய்வீங்க? என்ன செய்ய போறீங்க சொல்லாம? வேதனைப்படுவீங்க. ஐயோ அப்பா, சிரமப்படுவீங்க. ஆமி என்ன ஒரு 1000 தான் இருந்தாலும் நம்ம இனத்தவரு நம்மகிட்ட இப்படி சொல்லாம செஞ்சு விட்டாரு. உங்க மானா வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒன்னு கொண்டு வா, இல்லை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இனத்தவர் வேற யாரா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நம்ம இனத்தவர் அதனால சொல்றேன். ஒன்னு கொண்டு போகணும், இல்ல கொண்டு போகணும், இல்ல எதுவுமே முடியாத ஆளா எப்படி வந்தீங்களோ அப்படி தாய் தகப்பனுக்கு பிள்ளையா போய் சேர்றது உங்களுக்கு நல்லது. எனக்கு எப்ப பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த நேரத்துல பிடிக்கணும், சும்மா விட்டு தான் பேசாதீங்க. எப்படி அணைச்சு இருந்தா பாருங்களேன், என் மான அணைச்சு இருந்தா என்னமோ செய்யறாரு, என்னன்னு கேக்குறா. அப்படி முத்தம் கொடுக்க எனக்கு தெரியும். முத்தமா? நான் உங்ககிட்ட வெறும் சம்மதம் மட்டும் தான் கேட்டு நிக்கிறேன். வேற மாதிரி இருக்காப்லப்பா. சம்மதம் தான் கேக்குறேன். சம்மதம் கேட்டா நீங்க பிடிச்சிருவீங்களா? நீங்க ஊன்னு சொல்லுங்க. மான பிடிக்க முடியாது, மான பிடிக்க முடியாது. இப்பதான் சொன்னீங்க. மான பிடிக்க இல்ல, திறமை இல்ல, பேச்ச பாருங்க. மான எப்படி எப்படி எல்லாம் பிடிக்கலாம் தெரியுமா? மான எப்படி பிடிக்க முடியாது? வள வச்சு பிடிக்கலாம், செல்ல வச்சு பிடிக்கலாம், குழி தோண்டி பிடிக்கலாம், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்கலாம். பிடிக்க முடியாதானே? இதெல்லாம் தெரியுதுல. ஒரு இளவட்டமான ஆம்பளை கையில ஆயுதம் வச்சிருக்கீங்க, அப்படியே அம்ப போட்டமா மான தூக்கறமான போகிற நேரம் வெட்டி சவுடால் பேசுறது பத்தியான பேச்சு. நான் வந்து காட்டி பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை காட்டி இருப்பேன் தெரியுமா? காட்டி பிடிக்க முடியாதானே? அதெல்லாம் எனக்கு காட்டி பிடிக்க விருப்பம் இல்ல. அப்பா வள வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், பிடிக்க முடியாதானே? ஆனா இந்த மானுக்கு எந்த வளையும் சிக்காது. எந்த மானுக்கு கை வந்தா அவ்வளவுதான். நான் பார்த்த மானுக்கு. ஏமா விவரத்தை உங்ககிட்ட நீட்டித்தேன் சொல்ல முடியும். கண்ணுல குத்தி இப்படியே ஆட்டிக்கிட்டு பேச சொல்றிய. இன்னும் ரொம்ப அதிகமா பேசுறீங்க. தேவையில்லாம பேசக்கூடாது. வலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், இந்த மான் எந்த வலைக்கும் சிக்காது. சரி, குழி வெட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன், பிடிக்க முடியாதுனே. குழிக்குள்ள விழுந்த என் மானு கை காலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா என் மனசு தாங்காது. ஏன் மானுக்கு? ஏன்னா நானே இலகுன மனசு. அங்க நின்று பேசுங்க. சரி, செலவு இலகுன மனசாலா இவரெல்லாம் மானை பிடிச்சி இலகுன மனசாலாம் மானை பிடிக்க எங்கே வந்தாரு? சரி, சிலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன். ஒரு சிலைக்கு போய் சிலையை காட்டி இங்கேயும் மறுபடியும் கை வருது. வேற எப்படிமா சொல்லுது? நேரா அங்க போய் பத்து பேசுங்க. ஒரு சிலைக்கு சிலையை காட்டி பொய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. பொய்யே சொல்ல மாட்டீங்களா நீங்க? என் அன்பை காட்டாம என் அன்பை காட்டி பிடிக்கும்ன்ற ஆசை. அன்பை காட்டி பிடிச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் அன்புக்கு மயங்காது என்னமா இருக்கு? எப்படித்தான் நீங்க மானை பிடிக்க போறீங்க நானும் பாக்குறேன். பாருங்க, கொஞ்ச நேரத்துல பாருங்க. பாசமுள்ள பாண்டிகரி, பாசமுள்ள பாண்டியரு, கூட உங்க கூட ஒரு மான போடட்டுமா? வச்சுக்கிட்ட இஷ்டப்பட்டு வாங்கி கட்டு கூறப்பட்டு உள்ளூர ஊருமம்மா தேன் போல கொடுக்கிற பொம்பள உள்ளூர ஊருமம்மா தேன் போல பாட்டு கட்டும் பாவலரு கொழுந்து கையில கொடுத்து கொடுத்து இறங்கி உறங்கிடாம வீட்டுக்கு போது வாட சொல்லி வடிச்ச பாட்ட பாட்டதாரு கட்டழகு பெட்டகமே நித்திரைய விட்டு போட்டு காலையில் நாளையில் நாமளு
தாம்படு நிக்காம கனவு வரும் பொன்னாலே கண்ணான காலை இந்த காலையின் தாம்படு அடிக்காம கனவு வரும் ஒன்னாலே கல்யாணம் தான் வைபோகம் கொய்யா பாசமணி பாட்டு பாட்டு கட்டும் மாமலரு இருக்கு நடுவுல எங்க சொல்லுங்க 2 இடத்துக்கு நடுவுல இருக்கு நடுவுல இருக்கு மேல புள்ளி நான் பார்த்த மனுக்கு நடுவுல தான் இருக்கு புள்ளி விடுவரே ஆ, அடையாளத்தை சொல்லுங்க அதிகமா பேசுறீங்க நான் தேடி இருந்த உன்னத்தாமா நான் தேடி இருந்த உன்னத்தை ஆ, ஒரு மானா உன்னத்தை ஒன்னத்தனா ஒரு மான் நான் ஓனா போடுறேன் நீங்க ஓனா போடுறீங்களா அடையாளத்தை சொல்றீங்களா இல்லையா ஆ? ஒரு மான் தானே ஆறுமலைக்கு சொந்தக்காரன் நான் அம்மா ஆறுமலைக்கு சொந்தக்காரன் நானம்மா ஆறுமலைக்கு சொந்தக்காரன் நான் அம்மா நானம்மா இந்த நாட்டுக்குள்ளே நல்ல பேரு கேளம்மா ஆறுமலைக்கு சொந்தக்காரன் நானம்மா இந்த நாட்டுக்குள்ளே நல்ல பெயரானம்மா இது அழகானது ரொம்ப அறிவானது இது அழகானது குட்டி அறிவானது இது என்னாலும் என் வாழ்வில் உறவாடுது உள்ளே சென்று போய் பாரம்மா பாரம்மா ஒளிந்திருப்பது மாடு என்று கூறம்மா கண்ணையே சிமிட்டி என்னை பார்க்குது எப்படி கண்ணையே சிமிட்டி என்னை பார்க்குது இது கண்ணையே சிமிட்டி என்னை பார்க்குது பார்க்குது இது கட்டழகு குட்டையானமானது இது கட்டழகு குட்டையானமானது இங்கே அறிவாளிகள் உள்ள இடம்தானம்மா இங்கு அறிவாளிகள் உள்ள இடம்தானம்மா நீ அன்போடும் பண்போடும் உரையாடம்மா உள்ளே சென்று போய் பாரம்மா பாரம்மா ஒளிந்திருப்பது மாடி என்று கூறம்மா ஆக அழுதாலும் புள்ள அவதான் பக்கணும் நீ என்னதே மறைச்சாலும் ஏன் அடையாளத்தை சொல்லு அடையாளத்தை சொன்ன உடனே மாடு நானே ஓடியாந்துரு காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே ஆ, 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 தனாம் மேயாத மான் இது மேயாதமா மேயாதமா மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலின் நிகழ்வருளுடையது மேயாதமான் தேனும் பாகும் திளைமாவும் தேனும் பாகும் திளைமாவும் பின்பற்றினால் ஒரு புல்லறு போதும் ஏயாதமான் தேனும் பாழும் நிறைமாவும் தின்பதினார் ஒரு புள்ளொரு போதும் தேனும் பாழும் நிறைமாவும் தின்பதினார் ஒரு புள்ளொரு போதுமே யாதமான் நாயாத இது சாயாத சாயாத கொம்பு ரெண்டிருந்தாலும் சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் சாயாத கொம்பு ரெண்டு உண்டு ஆ ஆ, ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம் கலங்கையிட்டால் ஒரு மாடு சங்கீதம் நான் பாடு இவள் அழகிலே ஒரு பவரசம் அதை காண்பு
கோயில் பரவசம் ஒரு உன்மானை நான் காண தகுதிமிதோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோம் தத்த தகுதிமித தகுதிமித தகுதிமிதோம் தாஜுல நந்தரிதா தஜுல நந்தரிதை தாஜுல நந்தரி தஜுல நந்தரி தத்தரி 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 தத்தா கடகத்தில் மீன்றென்று கிராமத்தில் கடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ இடையில் பின்னலையில் 2 குடத்தை கொண்டு புதிய தம்புராவை நீட்டி சென்றார் புதிய தம்புராவை நீட்டி சென்றான் தலைநிலா மேனியிலே சுலைமலா சுமையை கண்டே அது பரவம் நாட்டுளில் விட்டு பூ போல கூத்தாடி மதிதன்னில் மதி வீசுது. எந்த மனமெங்கும் மனம் வீசுதே சலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு மால்வர கண்டதுண்டோ மான்மர கண்டதுண்டோ கொள்போல்கள் மேனி நல்வேணி துளங்கிட புயல் அலைய மால்வர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 மாலைக்கு உண்டான அடையாளம் இல்ல ஒரு பெண்ணுக்கு உண்டான அடையாளம் இவ்வளவு நேரமாக இவ்வளவு நேரமா உன்னை ஐத்தான் தான் தேடி வந்தேன் என்ன அண்ணே காதலிக்கிறேன் அண்ணா நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு நேத்து பூத்தானே ரோசா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் மெட்டு நேத்து நேத்து ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு பெட்டை பின்னாலே சேவல் வரும் சேவல் பின்னாலே ஆவல் வரும் பெட்டை பின்னாலே சேவல் வரும் சேவல் பின்னாலே ஆவல் வரும் போடை தத்தி தள்ளாடும் தங்க கோடி பாடாதோ வஞ்சி கோடி அந்த பூவால் எடுப்பேன் எடுத்து கையால் எடுப்பேன் நினைச்சு நெஞ்சோடு எடுப்பேன் அணைச்சு எல்லாம் முடிப்பேன் அணைச்சு எல்லாம் முடிப்பே நேத்து 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 பூத்தாலே ரோஜா மொட்டு வரிக்க கூடாதோ லேசா தொட்டு அண்ணே அண்ணே வீரத்தேவா அண்ணே அண்ணே வந்துட்டியா அண்ணே அவர் இருக்காருல்ல ஆபத்துனா கூப்பிட்டா அண்ணே வரமாட்டியே ஏன் இந்த நேரம் முக்கியமான வேலை இருக்கு மாப்பிள்ள உனக்கு எனக்கு எப்பவுமே வேலை இருக்காது அண்ணே அவர் இருக்காருல்ல இன்னைதான் தேடி வந்தாராம் காதலிக்கிறேன்னு சொல்றாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு ஏன்? நீங்க குறிஞ்சி நிலத்துக்கு நீங்க நம்பிராட்சி பையன் தானே இப்படி நேரத்துல வந்து நீங்க அந்த காட்டுக்குள்ள போகும்போது இந்த பனியெல்லாம் கலத்திட்டு என்ன அப்படி இருக்கீங்க? என்ன நீங்க ஏய் கரெக்டா மாப்ள. முருகா முருகா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தை நவீனம் முரசொலிக்கு பரிசங்க உண்டாகே ஒளி இசைக்க மத்தை நவீனம் முரசொலிக்கு பரிசங்க உண்டாகே ஒளி இசைக்க
நானே, வேலனாக வந்திருப்பன் நானே. எம்மை மணந்து கொண்டால் இந்த அகிலமே உம்மை வணங்கும். உமக்கு என்ன வர வேண்டும்? இருங்க, யாரியா நீங்க? யாரியா நீங்க? யாரு முதல்ல? இங்கிட்டு வாங்க. தள்ளுங்க தள்ளுங்க, ஒரு நிமிஷம். நீங்க யாரு முதல்ல? இந்த மாலையை வாங்குறதுக்கு நீங்க யாரு? எதுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வந்து இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க மாலை எடுத்து கொடுக்கும்போது நீங்க யாரு? உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? யாரு மாலை எடுத்து இவர் கொடுக்கணுமாம்ல? நல்லா இருக்கு. அதெல்லாம் நாரதர் வேஷத்தோட வந்தா மட்டும்தான் அதுக்கு உரிமை, சரிங்களா? எனக்கு மட்டும்தான் அது உரிமை. எத்தரா பிடிச்சலாம் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு வர வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் இளையவளாகிய என்னை முதலில் வைத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியர் நிலைக்கு வரம் தர வேண்டும். இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கட்டும். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதி தோளை மயில் விளையாடும் பழமுதி தோளை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைகளிலே வரம் அருள்வாய் மருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு